திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் ராசா அவர்கள் வந்து விசிகா மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ரெண்டு கட்சியை பத்தியும் விமர்சனம் பண்ணி எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட் ஒண்ணு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய தரப்புல இருந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட வார்த்தையை கொச்சையா பயன்படுத்தி இருக்கிறதுனால நிறைய தரப்புல இருந்து விமர்சனம் வந்ததுனால அந்த பதிவை நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட் ஒண்ணு பதிவு பண்றாரு. அதுல என்ன இருக்குன்னா, என் வீட்டு தென்னை மரம் கூனி வளைந்து இன்னொரு எதிர் வீட்டுக்கு வந்து இளநீ தரதால அதுக்கு பேர் முடத்தங்கு. அப்போ அரசியலுக்கு அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப இதுல வந்து 2016 சட்டசபை தேர்தல வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிகள் தான் தேர்தலில் நிக்கிறாங்க. அவங்க தோல்வி அடைகிறாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து மக்கள் நல கூட்டணின்னு தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் இவங்க எல்லாம் மக்கள் நல கூட்டணின்னு தனியா நின்று இருப்பாங்க. அந்த கூட்டணியாலதான் முக்கியமா திமுக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். இந்த 2021 தேர்தல் வெற்றி பெறதுக்கான காரணமே வந்து இன்னைக்கு ராசா அவர்கள் விமர்சிச்ச இந்த கட்சிகள் தான். அதாவது இந்த கூட்டணி கட்சிகளாலதான் 2021 திமுக வந்து வெற்றி அடைகிறாங்க. இப்போ 2021 வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு உங்க தரப்புல, அதாவது திமுக தரப்புல ஏதாவது அமைச்சரவை கொடுத்தீங்களா, அதிகார பகிர்வு ஏதாவது கொடுத்தீங்களா? எதுவுமே கிடையாது. ஆக மொத்தம் உங்களுக்கு தேவை ஓட் பேங்க், அதாவது கூட்டணி கட்சிகளோட ஓட்டு வங்கியை மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் அதிகார பகிர்வு எதுவுமே தரல. உங்க கூட கூட்டணியில இருந்து அவங்க விலகிட்டாங்கன்னா அவங்கள வந்து நீங்க நாகரிகமான முறையில விமர்சிக்கலாம். அதாவது திமுகவிலே உச்சகட்ட பொறுப்புல இருக்கீங்க, இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கீங்க, திமுகவிலே மூத்த அரசியல் தலைவர்ல நீங்களும் ஒருத்தவர். நீங்க வந்து இந்த மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறது ஏற்புடையதா இல்லை. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளாலதான் 2019 லோக்சபா எலெக்ஷன்லயும் சரி, 2021 லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்லயும் சரி, 2024 திரும்ப லோக்சபா எலெக்ஷன்லயும் சரி திமுக வெற்றி பெற்றது காரணமே இந்த கூட்டணி கட்சிகள் தான். தேங்க்யூ.